விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றவங்க பிரச்சனை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வச்சு உங்க ஜப குறிப்புல எழுதி வச்சு அதையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படி நம்ம செபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இருதயம் அப்படியே சமாதானமா இருக்குமா. எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்திட்டோம்ப்பா சாமி, எல்லாமே தேவனுக்கு தெரியப்படுத்துறோம். அவர் எல்லாமே பார்த்துக்கணும். அவர் யெகோவா ஈரா இருக்கு, அவர் யெகோவா ராப்பாவா இருக்கு, யெகோவா ஷம்பாவா இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அல்லவா. ஏன்னா நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும். ஆனா வசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. உங்களுடைய விண்ணப்பங்களோடு இவனுக்கு என்ன கவலை இருக்கோ அந்த கவலைகளோடு பாரத்தோடு எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க.